நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருடைய பாடுகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய வார்த்தை வழிபாடானது நம்முடைய வாழ்வின் யதார்த்தத்தை நமக்கு எடுத்து கூறுவதை பார்க்கிறோம். வாழ்வில் நாம் நல்லது செய்வதனால் நமக்கு என்ன விளையப் போகிறது, எல்லோரையும் போல் நானும் வாழ்ந்துவிட்டு போகலாமே என்ற எண்ணத்திற்கு இன்றைய இறைவார்த்தை முற்றுப்புள்ளி வைத்து நாம் நல்லவர்களாக வாழ்வதுதான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை என்ற படிப்பினையை நமக்கு கற்றுத்தருவதாக அமைந்திருக்கிறது இயேசுவில் பிரியமானவர்களே. எனவே நல்லவர்களாக வாழ மறுத்த தருணத்திற்காகவும் நம்முடைய வாழ்வில் நாம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை செய்து கடவுளுக்கு எதிராக வாழ்ந்த தருணத்திற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி இறைவனிடம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளீர். அதனால் பாவக்கலுவாயின் விளைவை அக்களைப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞானநூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 1வது வசனம் மற்றும் 12 22 முடிய இறை வார்த்தைகள். இறைப்பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாயிருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையினின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளின்று விலகிச் செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் நம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களது தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்கள் அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். பல்லவி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இன்னல்களினின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 7 இறை சொற்றொடர்கள் 1, 2, 10 மேலும் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போனபின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாகச் சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர், இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக்கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெஸ்ஸியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்தபோது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நல்லதுக்கே காலமில்லை, நல்லவர்களுக்கே காலமில்லை. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லவர்களை பார்த்து நகைக்கின்ற, பொல்லாதவர்களை பார்த்து புகழுகின்ற உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்லவராக இருந்தால் ஏமாளி என்ற பெயரோடும், பிழைக்க தெரியாதவன் என்ற பெயரோடும் தான் வாழக்கூடிய கட்டாயத்தில் நாம் அனைவரும் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்வை எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகலாம். இருப்பது ஒரு வாழ்வுதான். எனவே இந்த வாழ்வை என்னுடைய மனம் போன போக்கில் எனக்கு எது மகிழ்ச்சி தருகிறது, இன்பம் தருகிறதென நான் நினைக்கிறேனோ அதை செய்துவிட்டு போவதுதான் எனக்கு இன்பத்தை தரும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவரையும் பார்த்து இன்றைய வார்த்தை வழிபாடு, அதிலும் குறிப்பாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு இதோ இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீ வாழ்ந்தால் உனக்கு என்ன நேரும் என்பதை நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நமக்கு தேவையான அனைத்தையும் படைத்திருக்கிறார். இவை அனைத்தையும் ஆண்டு அனுபவித்துவிட்டு எனது வாழ்வை நான் முடித்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம் என்றால், அப்படி வாழ்வது மட்டும்தான் வாழ்க்கை என்று நாம் முடிவு செய்திருந்தோம் என்றால் அது மட்டும் வாழ்க்கை அல்ல. மாறாக கடவுளுடைய நீதி நியமங்களுக்கு ஏற்ப வாழ்வதுதான் வாழ்க்கை. நீ நீதியோடும் நேர்மையோடும் உண்மையாக நீ இருப்பதுதான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை
என்று நமக்கு இன்றைய முதல் வாசகம் கற்றுத்தருகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, நல்லவர்களால் தான் இந்த உலகம் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நல்லவர்களை அழிக்கும் எண்ணத்தோடு இன்று இந்த உலக சக்திகள் அனைத்துமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்றால் அது மிகையாகாது. எனவே இன்று நாம் வாழுகின்ற இந்த சூழலில் எவராவது உண்மையாக, நீதியாக, நேர்மையாக செயல்படுகிறார்கள் என்று மற்றவர்கள் கண்டுகொண்டால் அவர்களை ஒதுக்கி வைக்கின்ற சமூகமாகவே நம் சமூகம் இருக்கின்றது. அதற்கு நீங்களும் நானும் விதிவிலக்கு அல்ல இயேசுவில் பிரியமானவர்களே. ஆனால் யாரெல்லாம் இப்படி வாழ்கிறார்களோ, நல்லவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நல்லவர்களால் தான் எங்களுக்கு கெட்ட பெயர் விளைகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் தெளிவாக வாசிக்க கேட்டோம். நீ நல்லவனாக இருப்பதால் நான் செய்கிற தவறுகள் அனைத்தும் பிறருக்கு தவறாக தெரிகிறது, எனவே நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, நீ எங்கள் மத்தியில் வாழக்கூடாது என்கிற எண்ணத்திற்கு என்ற ஒரு நீ எங்கள் மத்தியில் வாழக்கூடாது என்று முடிவு செய்கிற அளவிற்கு இந்த தீய எண்ணம் நம்மை வழிநடத்துகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இப்படி யாரெல்லாம் நல்லவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய இருப்பு அவர்களுடைய வாழ்விற்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது, அவர்களுடைய மனசாட்சியை குத்துகிறது என்று பார்க்கின்றோம். ஆக நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழத்தான் இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். இதோ நீ நல்லவனாக இருப்பதை பிறர் பார்க்கிற பொழுது, இதோ இவன் நல்லவனாக இருக்கிறான், இவருடைய வாழ்வு பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வாக, எடுத்துக்காட்டான வாழ்வாக இருக்கிறது, எனவே இவரை போல நான் வாழவில்லையே, என்னுடைய வாழ்வில் நான் தவறுகள் செய்து, அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று பிறர் எண்ணுகிற அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்க வேண்டும் என்று கடவுள் இன்றைய நாளில் அழைப்பு கொடுக்கிறார். நல்லதற்கு காலமில்லை, நல்லவர்களுக்கே காலமில்லை என்ற சூழலில் இருந்து கொண்டிருக்கின்ற நமக்கு, நீ நல்லவனாக இரு, நல்லதை மட்டுமே செய், அதை தான் ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், அப்படி நீ வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையைத்தான் ஆண்டவர் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். அப்படி நீ வாழுகின்ற பொழுது உன்னுடைய வாழ்வும் உன்னுடைய வழிமுறையும் உன்னுடைய வாழ்க்கை முறையும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக அமையும். அவர்களுடைய வாழ்வை அவர்கள் சரி செய்து கொள்வதற்கு அல்லது தாங்கள் செய்வது தவறு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு உன்னுடைய வாழ்வு மிக எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வாக அமையும். நீ ஒரு தராசுகோல் போல உன்னுடைய வாழ்வு அமைந்திருக்கும். அப்படி அமைந்திருக்கின்ற வாழ்வைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் என நமக்கு இன்றைய முதல் வாசகம் கற்றுத்தருகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்தாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு மெய்ப்பிக்கிறது. இதோ இவர் எல்லாருக்கும் எல்லாமாக இருக்கிறார், நம்மை போன்று அல்லாமல் இவர் சற்று வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்கிறார். நோயாளர்களை சந்திக்கிறார், குணப்படுத்துகிறார், எல்லோரையும் அரவணைத்து செல்கிறார். இவர் இப்படி வாழ்வதால் இதோ மக்கள் எங்களை புறக்கணித்து விடுகிறார்கள் என பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக எப்படியாவது இந்த இயேசுவை ஒழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரிகிறார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவை போல நாமும் வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையினால் பிறர் இதோ எனது வாழ்வில் நான் தீய செய்து கொண்டிருக்கிறேனே என உணர்த்தக்கூடிய அளவிற்கு நமது வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்க வேண்டும். அதற்கான ஆற்றலையும் வல்லமையையும் கடவுள் திருமுழுக்கின் வழியாக, தூய ஆவியாரை நமக்கு பொழிந்திருப்பதன் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தூய ஆவியானுடைய வழிகாட்டுதலையும் தூய ஆவியானவருடைய உடனிருப்பையும் உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் நல்லதை செய்து நல்லவர்கள் வழியாக இந்த உலகம் வாழுகிறது என்பது போல நாமும் நல்லவர்களோடு இணைந்து இந்த உலகத்தை மேலும் வாழ வைத்து இறையாட்சி மண்ணில் வர
நாமும் ஒரு கருவியாக விளங்க இன்றைய நாளில் நாம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாடும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாடும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலோராகமும். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் வலிமைமிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மேன்மேலும் புனிதமடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வானதுதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பை எடுத்திருக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். கூடி ஜபித்து கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் அனைவருமே நீதிமான்களாக நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற படிப்பினையை நமக்கு கற்றுத்தரும் அன்பு தெய்வம். படிப்பினைகளை ஏற்று வாழ வந்திருக்கும் நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இழந்தரல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையனவற்றிலிருந்து புதியவற்றிற்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனத்தினால் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்லவர்களாக வாழ இறைவனின் அருளை பெற்ற மக்களாக சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் நின்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் நின்று தேடினோம். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் உந்தன் பாதத்தில், சகாய தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீ. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில், சகாய தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாய் நீ. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் நின்று தேடினோம். உந்தன் அருள்வரங்கள் நின்று தேடினோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.